ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. லக்ஷ்மீபதே கமலநாப சுரேச விஷ்ணு யஜ்ஞேச யஜ்ஞ மதுசூதன விஸ்வரூப பிரம்மண்ய கேசவ ஜனார்தன வாசுதேவ லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேகி கராவலம்பம். நாராயணியத்தினுடைய 25வது தசகம் 7வது ஸ்லோகத்துல நரசிம்மமூர்த்தி உக்ரகமாக இரண்யகசிபுவை வதம் பண்ணிட்டு அந்த கோடிக்கும் இந்த கோடிக்கும் நடக்க ஆரம்பிச்சாராம். உலாவர ஆரம்பிச்சார். தேவதைகள் பிரம்மா பரமேஸ்வரன் கூட கிட்டக்க வந்து அதை நெருங்கறதுக்காக பயந்துண்டு அங்கேருந்தே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு திருக்கோலத்தை நாராயண பட்டத்ரி பிராமியத் பூமி விகம்பிதம்புதி குலம் வியாலோல சைலோத்கரமோகம். தேவர்கள்லாம் ஒரு பக்கம் பூமாரி பொழிஞ்சா கூட ஸ்தாவர ஜங்கமம்னு சொல்லக்கூடிய பூமியானது அப்படியே கிடுகிடுன்னு இந்த ஒரு சிம்ம கர்ஜனையில சுத்த ஆரம்பிச்சது. மலைகள்லாம் நடுங்கி எரிமலையாக வெடிக்க ஆரம்பிச்சதாமே குருவாயிரப்பா. இவர் சந்தியா காலத்துல அழிச்சார். அதாவது சாயங்கால பொழுது இவனை அழிச்சுட்டு மாலையா போட்டு இவர் நடக்க ஆரம்பிக்கச்சே இரவு பொழுது ஆரம்பிச்சுடுத்து. அப்ப ஆகாசத்துல நட்சத்திர கூட்டங்கள்லாம் பிரகாசிக்க ஆரம்பிச்சுடுத்தான். ஆனா இவர் பண்ண சம்காரி சிம்மரவன் ஒரு சிம்ம கர்ஜனை இருக்கு. அந்த கர்ஜனையில ஒவ்வொரு நட்சத்திரமும் கூட ஆகாயத்திலேருந்து பயந்துட்டு அப்படியே உதிர ஆரம்பிச்சுதான். அது எவ்வளவு அழகா இருந்ததுன்னா பட்டத்ரி மேலேந்து பூமாரி பொழியிற மாதிரி நட்சத்திர கூட்டங்கள்லாம் ஒண்ணு ஒண்ணா கீழே விழ ஆரம்பிச்சது. அகோ ஆச்சரியம்! இது போல குருவாயிரப்பா உன்னுடைய கோபத்தையும் நான் பார்த்தது கிடையாது. நீ கோபப்பட்டு கர்ஜிக்க கூடிய காலத்துல எதுக்காக அவதாரம் பண்ணியோ அந்த காரியம் முடிஞ்சப்பறம் நீ சாதாரணமா மறைஞ்சு போயிடுவ. ஆனா இங்கும் நீ கோபத்தை அடக்காம சம்பிரம்பத் துஷ்பிரேக்ஷ்ய கரால லோச்சனம் வியாத்தான் அனந்தம் விலிக நிஸ்வேன ஜிக்வயம் அஸ்ருக்ல வாக்தாருண கேசரானனோம் யதந்திரமாலித் விபகத்ய ஜாகரிகி நகங்குரோத்பாட்டித ஹிருத்சரோருகம் விஸ்ருஜ்ய தஸ்யானுச்சரானுதாயுதன் அகல் சமல்தான் நகசஸ்திரபார்ஷ்ணிபிர் தோர்தல்டயூதோ அனுபன் சகஸ்ரக. பாகவதத்துல சொன்ன மேகங்கள்லாம் இவர் அப்படி இரண்யனை அழிச்சுட்டு அந்த குடலை போட்டு ஒரு உதறினாரா எதை? அவருடைய கேசங்களை, அந்த பிடரிய அந்த காத்துல மேக கூட்டங்கள்லாம் கூட அப்படியே விலகெடுத்து நரசிம்மருக்கு பயந்துட்டு மேகத்துக்குள்ள ஒழிஞ்சுட்டு இருந்த தேவதைகள்லாம் இப்ப தானாவே வெளியில ஓடி வர வேண்டிய கூடிய ஒரு சூழ்ச்சியானது அங்க நடச்சிருத்து. காட்டுல இருக்கக்கூடிய மிருகங்கள் யானை முதலவைகள் எல்லாம் உண்மையான சிங்கமானது கத்துறதோன்னு காட்டிலேந்து மிருகங்கள் கதறக்கூடிய யானைகள் பிளிரக்கூடிய ஓ கூக்குரலானது குருவாயிரப்பா கேட்கறது. இவ்வளவு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில தேவதைகள் வந்தாச்சு, பரமேஸ்வரன் வந்தாச்சு. இருந்தாலும் சுவாமி யாரையும் லட்சியம் பண்ணல. அப்படி இப்படியும் உலா வந்து இருக்காராம். இது எப்படி இருக்குன்னு நாராயண பட்டத்திரியும் பாகவதமும் கோயில்ல நீ உள்ளேந்து புறப்பட்டு உற்சவமூர்த்தியாக நீ மாடவீதிகள்ல உலா வந்தையான பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகான ஒரு காட்சியா இருக்குமோ அதே போல அந்த உலா வந்துண்டு அதுல இருக்கக்கூடிய ஒரு கம்பீரத்தோட ஆழ்வார் சொன்னார், அலைத்த பேழ்வாய் வாழையிற்றோர் கோலரி ஜாயவுனன் கொலை கையால நெஞ்சிற்கிறந்த கூறுகிலாலிடம் மலைத்த செல்தார் தெரிந்த பூசல் வல்துடி வாய்க்கடுப்ப சிலக்கை வேடர் தெழிப்பராத சிங்கவேல் குன்றமே. ஸ்ரீ குரோதாகர நரசிம்மர்னு அகோபிலத்துல பேரான். இப்படி கோபத்தோட அப்படி எப்படியும் நடந்து இருக்கக்கூடிய அகோபில சுவாமியை வர்ணிக்கிறார். பட்டத்ரி உலாவரார்னு சொல்றது இந்த தினத்தினுடைய ஒரு அழகான ஒரு பொருத்தம். நமக்கு தைவள்ளி கிழமையில ரத சப்தமி ஆகிய உன்னதமான ஒரு தினமாக வந்திருக்கு. ரத சப்தமியில என்ன விசேஷம்னா நமக்கு தெரியும், திருமலை முதலிய முக்கியமான ஒரு க்ஷேத்திரங்கள்ல ஒரே நாள்ல பிரம்மோற்சவம். அதாவது திருப்பதியிலேயே எடுத்துட்டோம்னா
காலம்பர சூரிய பிரபையில வெங்கடாஜலபதியான திருமலையப்பனுடைய வாகனம் தொடங்கும். பகல்ல கருட வாகனம் உள்பட பலவிதமான வாகனங்கள். இரவு சந்திர பிரபையோட அந்த ரதசப்தமியினுடைய உற்சவம் முடியும். பிரம்மோற்சவம் முழுக்க போய் தரிசனம் பண்ண முடியாதவர்கள் ஒரே நாள்ல அங்க இருந்துட்டு தன்னுடைய திவ்ய தரிசனத்தை உலாவரக்கூடிய காட்சிய வாகனங்கள்ல அடையணும் அப்படின்ற எண்ணத்தோட ரதசப்தமியில பகவான் பவனி வரக்கூடிய காட்சி இங்க பட்டத்திரி வர்ணிக்கிறார், உலாவரான்றார். அதனால்தான் ரதசப்தமி உற்சவத்துல கொடியேற்றம் கிடையாது, கொடி இறக்கம் கிடையாது. திருப்பதியில வாகன தரிசனம் மாத்திரம் அங்க நடக்கும். அங்க சிம்ம வாகனமும் உண்டு. எந்த நரசிம்மமூர்த்தியினுடைய உலாவை நம்ம வர்ணிச்சுட்டு இருக்கோமோ அப்படி உலாவராராம். அதே சந்தர்ப்பத்துல பெருமாள் உலாவரார்னு பட்டத்திரி ஞாபகப்படுத்திட்டார். நாம தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலும் நமக்கு ஞாபகத்துல வந்துருது. திருக்கோயில் திருவதிகை. அந்த திருவதிகை நமக்கு தெரியும். பன்ருட்டியிலிருந்து, தமிழ்நாட்டில் உள்ள பன்ருட்டியிலிருந்து அந்த பஸ் நிலையத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்திருக்கக்கூடியதும், பூவரசன் குப்பத்திலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய சரணாராயண பெருமாள் உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தை நாம் இன்று அடைய இருக்கின்றோம். இதோ அடைய துவங்கிவிட்டோம். இந்த நாராயண பட்டத்திரியினுடைய ஒரு ஸ்லோகத்திற்கும் இந்த மூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்திற்கும் நாம் வர்ணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அழகுக்கும் ஒரு ஒற்றுமை. இந்த நரசிம்மமூர்த்தியை தரிசிப்பதற்காக பிரம்மாதி தேவதைகளோடு பரமசிவனும் நின்று கொண்டிருக்கின்றார் என்று இந்த ஸ்லோகத்திலே பட்டத்திரி வர்ணித்துக் கொண்டிருக்கின்றார். திருவதிகையினுடைய தலப்புராணமானது கூறுகின்றது, பரமேஸ்வரன் தான் திரிபுர சம்ஹாரம் செய்வதற்காக இந்த நாராயண பெருமாளை வணங்க, அந்த திரிபுர சம்ஹாரத்தை பரமேஸ்வரன் நடத்துவதற்காக பிரம்மாவை தேரோட்டியாகவும் பூமியை தேராகவும் சூரிய சந்திரர்கள் என்ற ரத சப்தமியிலே எந்த 2 வாகனங்கள் ஆரம்பிப்பதும் முடிவதாகவும் இருக்கின்றதோ அந்த சூரிய சந்திரர்கள் சக்கரமாகவும் 4 வேதங்களை குதிரையாகவும் வைத்துக் கொண்டு மேருமலையை வில்லாக மாற்றி வாசுகி என்ற பாம்பை கயிறாக மகாவிஷ்ணுவானவர் திரித்து பரமேஸ்வரனுடன் இந்த க்ஷேத்திரத்திலே அளித்து, நானே உனக்கு சரமாக, மகாவிஷ்ணுவான நானே வில்லின் அம்பாக வருகின்றேன் என்று நாராயணன் சரமாக சென்று பரமேஸ்வரனுக்கு உதவியதால் திருவதிகை வீரட்டான சைவ திருக்கோயிலும் இங்கே அழகாக அமைந்திருக்கின்றது. நாராயணியத்தின் நரசிம்மாவதாரத்திலும் பரமேஸ்வரனும் நரசிம்மரும் அருகிலே நின்று கொண்டிருக்கின்றார்கள். நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சரணாராயண பெருமாள் அருகிலேயும் அங்கு பரமேஸ்வரன் உள்ளார். வருடத்திலே ஒரு நாள் உற்சவத்திலே திரிபுர சம்ஹாரம் நடந்த தினத்திலே சரணாராயண பெருமாள் கருட வாகனத்திலே ஏறி, எந்த கருடன் என்னை விட்டுவிட்டு சென்றாயே என்று கையை கட்டிக்கொண்டு இங்கு நின்று கொண்டிருக்கின்றானோ அந்த கருடன் மீது ஏறி மகாவிஷ்ணுவானவர் சிவனுக்கு தரிசனம் கொடுக்கக்கூடிய உற்சவம் இங்கு பிரசித்தியாக நடக்கின்றதாம். அந்த சரணாராயண பெருமாளுடைய திவ்ய தரிசனம் உயர்ந்த ரத சப்தமியாகிய இந்த தினத்திலே கோவிந்த விண்ணகரப்பன் என்று உப்பிலியப்பனை ஞாபகப்படுத்தக்கூடியவராகவும் இந்த உற்சவமூர்த்தியினுடைய திருநாமம் இந்த தலத்திலே வழங்கப்படுகின்றது. அழகான திருக்கோலம். நின்ற திருக்கோலத்திலே கிரீடத்தை தரித்துக் கொண்டு சாந்தமான ஒரு திருமுகத்திலே திலகத்தை கம்பீரமாக சார்த்திக் கொண்டு கர்ண பத்திரங்களுடன் சரணாராயண பெருமாள் காட்சியை அளிக்கின்றார். தன்னுடைய வக்ஷஸ்தலத்திலே காசு மாலையையும் சார்த்திக் கொண்டு கெம்பு பச்சைக்கல் பதிக்கப்பட்ட மாலையுடன் கம்பீரமான பட்டு பீதாம்பரத்துடன் அழகிய ஒட்டியானமானது பீதாம்பரத்தை அலங்கரிக்க, 4 திருக்கைகளிலே சங்கு சக்கரங்கள் 2 திருக்கைகளை அலங்கரிக்க, ஒன்று அபயகஸ்தமாகவும் மற்றொன்று லாவகமாக தன்னுடைய இடது கையிலே கதையை தாங்கிக் கொண்டு கதாபாணியாக காட்சியளிக்கக்கூடிய இந்த சுவாமியினுடைய கதைக்கு அருகிலே அகன்ற அழகான அவருடைய 2 திருவடி தரிசனத்தையும் நாம் அடைகின்றோம். ஒரு புறத்திலே ஸ்ரீதேவி நாச்சியார் சிறிய உருவத்திலே நின்ற திருக்கோலத்திலே கிரீடம், திலகம், சிகப்பு வஸ்திரம், ஒரு திருக்கையிலே தாமரையோடு நமக்கு அனுகிரகத்தை வாரி வழங்குகின்றார். மற்றொரு புறத்திலே பூதேவி நாச்சியார் ஆனவள் வலது கையிலே தாமரை பூவை வைத்துக் கொண்டு அழகாக நின்ற திருக்கோலத்திலே காட்சியளிக்கக்கூடிய ஸ்ரீதேவி, பூதேவி சமேத சரணாராயண பெருமாள் ஆதிசேஷனுக்கு கீழே உற்சவமூர்த்தியாக நமக்கு சேவை சாதிக்க
தை வெள்ளிக்கிழமை ரதசப்தமி சேர்ந்த உயர்ந்த இந்த தினத்திலே ஸ்ரீதேவி பூதேவியோடு கோயில் கொண்டிருக்கக்கூடிய சரணாராயணனின் அவருடைய அனுகிரகத்தோடு நாம் நாராயணியத்திற்கு 25வது தசகத்தின் 7வது ஸ்லோகத்தை பட்டத்ரி எவ்வாறு முடிக்கின்றார் என்பதை சிரவணம் செய்வதற்காக குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம். பட்டத்ரியும் தொடர்கின்றார். பிரம்யத் பூமி விகம்பிதம் புதிகுலம் வியாலோல சைலோத்கரம் புரோத்சர்பத் கதரம் சராச்சரமகோகம் துஸ்தாம வஸ்தம் ததம். அந்த இரண்யகசிபுவனுடைய அந்த கொடலை அப்படியே மாலையா போட்டுண்டு அந்த கோடிக்கும் இந்த கோடிக்கும் இவர் உலா வந்துருக்கார். யாருமே அவரை அடக்க முடியல. பூமி எல்லாம் நடுங்கிட்டு இருக்கு. பிரம்மாதி தேவதைகள் எல்லாம் என்ன பண்றது, இவரை விட்டுட்டும் போக முடியாது, உக்கிரகம் அடங்கணும், இல்லைன்னா உலகமே அழிஞ்சிடும் போல இருக்கு. எந்த தேவதைகளுக்காக இவர் அவதாரம் எடுத்தாரோ அவர்களையே அழிக்கிறதுக்கு கூட துணிஞ்சிட்டார். ஏன்னா அந்த கோபம், யார் தேவதை யார் அசுரன் இவருக்கு தெரியல. அந்த உக்கிரம் வந்ததற்கு காரணம் பிரகலாதனை இரண்யகசிபு எப்படியெல்லாம் பாடுபடுத்தினான்றதை இவர் மனசுல நினைச்சுட்டதுனால அந்த கோபத்தை யாராலும் தணிக்க முடியலையா. அப்ப என்ன பண்றதுன்னு இவா யோசிச்சுட்டு இருக்கான்னு அதே குழப்பத்தோட பட்டத்திரியும் குருவாயூர்ல 25வது தசகத்தினுடைய 7வது ஸ்லோகத்தை முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை பார்த்தோன்னா, ரத்தம் எங்கனோ பரவி நின்றதொரு இனிய தோற்றமுடன் நீஜுமே பெருத்த தானவர் அனைவர் கூட்டமும் பிறழ் விழாமலே அழியவே உருசி பார்த்தவள் திரியும் வேலையில் உலகம் கடல்களும் மலைகளும் திருவழிந்து மேல் கீழுமாய் ஆகிய உடுக்கள் மாறியே தெரிந்தனவாய் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரி முடிச்சு அடுத்த பரிணாமமாக 25வது தசகத்தினுடைய 8வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். குருவாயூரப்பா, உன்னுடைய கோபம் எப்ப அடங்கும்னு தெரியல, எல்லாரும் தவிச்சுட்டு நிக்கிறா. அப்ப என்னாச்சு? தமம் சவபா கராலவ புஷம் கோராந்திரமாலாதரம் त्वं मध्ये सपमोमितरोषमुषितं दुर्वार घुर्वारवं अभ्येतं न ससाग कोऽपि भुवने दूरे स्थिताभिरवकाः सर्वे सर्वविरुञ्च वासवमुखाः பிரத்யேகமஸ்தோஷத. என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுட்டு இருக்காளாம். அவனுடைய ரத்தத்தை குடிச்சுட்டு இருக்கார். அதனால தான் நரசிம்மாவதாரத்தினுடைய தத்துவமே என்னன்னா, ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒரு நைவேத்தியத்தை நம்ம கொடுக்கறது, கண்டருளை பண்றதுன்றது வழக்கம். அந்தந்த சுவாமிக்கு ஒன்னு பிடிக்கும். பால் பாயசம் குருவாயூரப்பனுக்கு பிடிக்கும், திருமலையப்பனுக்கு லட்டு வடை அப்படின்னு ஒவ்வொரு ஊருக்கு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுக்கு ஒரு பிரத்யேகமான இட்லின்னு இருக்கு. நரசிம்மமூர்த்திக்கு எதை கொடுத்தா அவருடைய கோபம் தனியும், நமக்கு சர்வ அருளையும் வழங்குவார் அப்படின்னா சர்வே சர்வ அந்த பானக நைவேத்தியத்தை அவருக்கு நம்ம கொடுக்கணுமா. அந்த பானகம் அவருக்கு அது காட்டப்படுமானால் அவருடைய உக்கிரகம் எல்லாம் அடங்கும். தேவதைகள் எல்லாம் அந்த உக்கிரகத்தை அடக்கிறதுக்கு இவருக்கு பானக நைவேத்தியத்தை பண்ணலாமான்னு யோசிக்கிறார். அப்ப பானகம்னா என்ன, அதை நம்ம கொடுக்கறதுனால என்ன ஒரு பெருமை கிடைக்கிறது? நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய திருக்கோயில்கள்ல ஏதாவது ஒரு இடத்துல இப்படி பானகத்தை பகவான் ஆச்சரியமா ஏத்துக்கிறாரான்னா, ஆந்திரால இருக்கக்கூடிய விஜயவாடா அடுத்த மங்களகிரியில பானக நரசிம்மர்னே பேரு. அவருடைய பெருமையையும் பட்டத்ரி 25வது தசகத்தினுடைய 8வது ஸ்லோகத்தை எவ்வாறு தொடருகிறார் என்ற ஒரு வைபவங்களையும் திருவதிகை கஷேத்திரத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய யோக ஆஞ்சநேய சுவாமியின் திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயண